ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு தி வேர்ல்ட் மாஸ்டர் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பாஸ் ப்ரோன்னு சேனல் இருக்குதுங்க. அந்த சேனல் யாராவது பார்க்காம தான் போய் பாருங்கள். ஆக்சுவலாக அவரோட கான்செப்ட் அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் 100 200 500 அவரோட முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ ஒன்று எடுத்துக்கிறாருங்க. அந்த அமௌண்ட் வந்துட்டு ஏதோ ஒரு அன்னோன் பிளேஸில் போய் வச்சிடுறாரு. யாருக்குமே தெரியாமல் அதை வச்சிடுறாரு. அதை அவரை வீடியோ எடுத்து அவரோட இன்ஸ்டாவில் போட்டுடுறாரு. நம்ம வந்துட்டு அங்கே அவர் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு போய் எடுக்கிறாரா இல்லை யார் வந்து எடுக்கிறாங்க பார்க்குறாங்க. அவர் அந்த அமௌண்ட் வந்து யாருமே இல்லாதவங்க தான் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. பட் ஆனால் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அமௌண்ட் எடுக்க போகிறோம். அவர் வச்ச அமௌண்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் அந்த அமௌண்ட் நமக்கு கிடையாது. அந்த அமௌண்ட் நானுமே இல்லாத யாரோ ஒரு பர்சன் தான் கொடுக்க போகிறேன். அதுவுமே ஒரு அண்ணன் பர்சன் தான். அண்ட் அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் என்னோட அமௌண்ட்டு சேர்த்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு ஹெல்ப்பிங் வீடியோவும் இருக்கும். என்னால் முடிஞ்ச அமௌண்ட் நான் கொடுக்க போகிறேன். அவரோட முடிஞ்ச அமௌண்ட் நான் எடுத்து அதையும் சேர்த்து கொடுக்க போகிறேன். அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காரு, எந்த பிளேஸில் வச்சுருக்காங்கிறது இப்போ உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஓகேங்க, இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு போயிருங்க. நம்ம அப்படியே ராய்டை கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்க, நம்ம கிளம்பியாச்சு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காந்திபுரத்தில் வச்சுருக்காருங்க. காந்திபுரத்தில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா தேட்டர் ஆப்போசிட்டில் அந்த ஏதோ தூண் மாதிரி இருந்துச்சு. அந்த தூண்குள்ளே வச்சுருக்காரு. ஸோ அந்த தூணில் இருக்கான்னு போய் பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நம்மளும் எடுப்போம். அமௌண்ட்டை எடுத்து என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டையும் நான் யாருக்காக கொடுக்க போகிறேன். இப்போ அதான் கான்செப்ட்டு. அது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இங்கேருந்து போகிறதுக்கே நம்ம 1 hour ஆகும். அதுக்குள்ளே யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு லக்கு கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேமாக இருக்க போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமௌண்ட் வைக்கிறாரு. ஹைட் அண்ட் சீக்கிரமாக இருக்க போகுதுங்க. இது ஒளிஞ்ச விளையாட்டு ஆட போகிறோம். அவர் அமௌண்ட் வைக்க போகிறாரு, நான் அந்த அமௌண்ட் எடுக்க போகிறேன். அவர் யாருக்காக ஹெல்ப் பண்ணு தான் வைக்கிறாரு. அவரோட அமௌண்ட்டை நம்ம எடுப்போம். அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து என்னோடய அமௌண்ட்டையும் சேர்த்து யாருக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இல்லாத யாராவதுவங்களுக்கு என்ன முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாங்க. நம்ம இப்போ அந்த பிளேஸ் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 25 minutes ஆயிரும். அவர் இங்கே மட்டும் இல்லைங்க, ஹோல் கோயம்புத்தூரில் எல்லா இடத்துலையும் வச்சுட்டுருக்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி எப்போல்லாம் வீடியோ இருக்கிறாரோ அப்போல்லாம் நம்ம டக்குன்னு கிளம்பிட வேண்டியதாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மில்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. இப்போ நம்ம இதை ரைட் எடுத்துகிட்டு போனோம்னா காந்திபுரம். இன்னொரு 10 minutes ரீச் ஆகிடலாம். திஸ் இஸ் அ கேம் பிட்வீன் பாஸ் ப்ரோ அண்ட் தி பிளாக் மஸ்டாங் வர். கேம் நல்லா இருக்குங்க, பாருங்கள். இந்த கேமை கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். சீரியஸாக கான்செப்டோ கண்டென்ட்டோலாம் கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் கேமுங்க. கேம் வந்து அமௌண்ட்டு வச்சு நாங்கள் விளையாட போகிறோம். அந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் கெட்டதுக்கு விளையாடல. எனக்கும் அவர் யாரும் தெரியாது, அவருக்கு எனக்கு யாரும் தெரியாது. ஸோ இந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் விளையாடுறோம். இந்த அமௌண்ட் வந்து ஆனால் ஒரு இல்லாத யாராவது ஒரு பர்சனுக்கு தான் போய் சேரப்போகுது. ஆனால் அந்த இடத்துல அமௌண்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாங்கிறது நான் அங்கே போய் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் போகிற இடத்துல வந்து அமௌண்ட் இல்லைன்னு வைங்களேன். இப்போ நான் போகிற இடத்துல அங்கே அமௌண்ட் இல்லை, யாராவது எனக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறது அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வச்சாலுமே அது வேறு யாராவது எடுத்துருக்கலாம். ஸோ அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவர் இன்கேஸ் எடுத்து யாராவது வேறு யாராவது அன்னோன் பர்சன் எடுத்திருந்தாலுமே நான் என்னங்க பண்ண போகிறேங்கிறது ஃபுல் வீடியோ பாருங்கள். காந்திபுரம் ரீச் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ரைட் எடுத்து கற்பகம் சினிமாஸ் கிட்ட வரைக்கும் போகணும். நம்ம இன்னொரு 300 மீட்டருங்க, கரெக்டாக ரீச் ஆகிடலாம். அங்கே போயிட்டு வச்சுருக்காரா, எடுக்கலாமா?
இங்கே தாங்க இங்கே வந்துச்சு, கற்பகம் வந்தாச்சு. கற்பகம் சினிமாஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. நம்ம கற்பகம் சினிமாஸ் வந்தாச்சு. ஸோ கரெக்டாக நம்ம எங்கள் பைக்கை போட்டு ஏதோ ஒரு மூலையில் வச்சுருந்தாருங்க, எங்கேன்னு தெரில, பார்க்கலாம் இருங்க. இதான் கற்பகம் சினிமாஸு. இங்கேருந்து ரைட்டாக பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கும். சத்யா கிட்ட தான் வச்சுருந்தார். மேபி இந்த 5 இதில் தான் எங்கேயாச்சும் இருக்கலாம். இவங்க பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம அந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டோம். அந்த பிளேஸ் நம்ம போய் பார்க்கலாங்க. அங்கே அமௌண்ட் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ நான் பார்த்துறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இங்கே தான் அங்கே வச்சுருந்தாரு. கரெக்டாக இங்கே தான் கற்பகம் இருக்குது. இதுதான் சத்யா. இதில் ஃபஸ்ட்டு தூணு இதுக்குள்ளே இல்லை. செகண்டு இதுலேயுமே இல்லையே. தேர்ட்லேயுமே இல்லைங்க. இதுல இல்லை. இந்த சைடு எல்லாமே தர போகிறேங்க. இங்கே இல்லை, எங்கேயுமே இல்லை. இது இல்லை, இது இல்லை, எங்கேயுமே இல்லை. அந்த சைடு போய் பார்க்கலாம். எதுவுமே இல்லை, இல்லை. ஓகேங்க, இதுக்கு மேலே போச்சேன் சரி. ஏன்னா சத்தியம் இவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு, கற்பகம் இவ்வளோ தூரம் இருந்துச்சு. மேபி யாராச்சும் எடுத்துருக்கலாங்க. யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எதுவுமே கிடையாதுங்க. அங்கே 100 rupees எதுவுமே இல்லை அங்கே. இது பாஸ் ப்ரோக்கோ சேலஞ்ச் தான். முடிஞ்சால் அவருமே வந்துட்டு இன்றைக்கி காலையில் தான் வச்சுருக்காரு. அதே இடத்துல தான் நான் நிற்கிறேன். என்னென்னா நீங்கள் வச்சது இந்த தூணில், நான் வைக்க போகிறது இன்னொரு இடத்துல. ஸோ அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் அங்கே வந்து எடுத்துக்கோங்க. நான் வைக்க போகிறது வந்து தேட்டருக்குள்ளே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்குள்ளே நான் இங்கே தான் வைக்க போகிறேன். இந்த கல்லுக்கு பின்னாடி வைக்கிறேன். கல்லுக்கு முன்னாடி 100 rupees தெரியுமா வைக்கிறேன். பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் யாருமே இல்லைங்க. 2 கார் தான் இருக்குது. உள்ளே யாரும் இல்லை, தேட்டருக்குள்ளே பார்க்கிங் யாரும் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா வந்து நீங்கள் 100 rupees வச்சுருக்கிறேன். யாராவது இல்லாதவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் யார் வந்து எடுக்க போகிறாங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். கூட இந்த 1 ரூபாயை சேர்த்து வைக்க போகிறேன். நான் 101 ரூபாயை சேர்த்து வைக்க போகிறேங்க. ஸோ வச்சாச்சுங்க. கரெக்டாக சைரன் ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்குது. யார் வேணால் அந்த எடுத்துக்கலாம். இதாங்க அந்த கங்காயம்னா தேட்ரு. இதோ அங்கே தான் வச்சுருக்கிறேன் நான். 100 ரூபா. ஸோ 2 பேர் அங்கே நிற்கிறாங்க டிக்கெட் எடுக்க. யாராவது வேணும்னா வந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்க, நம்ம வேலை முடிஞ்சு கிளம்புவோம். என்னன்னா இப்போ இது வந்து பாஸ் ப்ரோ வந்து வச்சார். இங்கே தான் இங்கே வச்சுருந்தாரு. பட் ஆனால் அது வந்து இல்லைங்க, அதுக்குள்ளே இல்லை. மேபி யாராவது எடுத்துருக்கலாம். ஸோ அது இல்லைனாலும் பரவாயில்ல. நான் என்னால் முடிஞ்சது அமௌண்ட் ஒரு 100 நான் வச்சுருக்கிறேன். கூட 1 ரூபீஸ் சேர்த்து வச்சுருக்கேன். 101 ரூபாயா. நான் என்ன நினச்சேன்னா சரி அவர் வச்சுருப்பார், அந்த இடத்துல யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் எடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம வந்துட்டு அவரோட அமௌண்ட்டையும் சேர்த்து என்னோடய அமௌண்ட்டையும் சேர்த்து யாருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன்.
ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்த லொக்கேஷன் ரீச் ஆகிறக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக டைம் ஆகிருக்கும். அவர் நம்ம டெய்லி பார்க்குற கரெக்டாக 10 o'clock அப்லோட் பண்ணுறாரு நினைக்கிற வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அடுத்த டைம் வர முடிஞ்சால் அந்த லொக்கேஷன் கொஞ்சம் சீக்கிரம் வர பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்க முடியுமாங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் BMG ஸ்குவாட்.